வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் upwork.comல எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் டைட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ப்ரொஃபஷனல் டைட்டில் எந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய டைட்டில் பொறுத்தே நம்ம எந்த ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, ஆன்லைனில் நமக்கு ஒரு ஜாப் தராங்க அப்படின்னா நம்மளை டைரெக்டாக பார்த்து யாரும் ஜாப் தர போகிறது கிடையாது. ஆன்லைனில் நம்மளுடைய ப்ரொஃபைல் தான் அங்கே ஒரு மெயினான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைலில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப கரெக்டாக கிளியராக நம்மளுடைய ஸ்கில்ஸை எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெப் டிசைனில் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது நல்லா வெல் நாலேஜாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்பர்ட் இன் வெப் டிசைனிங் அந்த மாதிரி கொடுக்கலாம். இதே டேட்டா என்ட்ரியில் நீங்கள் நல்லா ஒரு 3 or 4 years எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஃப்ரெஷராக இருந்தால் கூட உங்களுக்கு டேட்டா என்ட்ரியில் உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் டேட்டா என்ட்ரி அனலிஸ்ட் அல்லது டேட்டா என்ட்ரி எக்ஸ்பர்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த மாதிரி சொன்னேன். இப்போ நான் இங்கே எஸ்இஓ சம்மந்தமான, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, எஸ்இஓ சம்மந்தமாக ஒரு டைட்டில் நம்ம இங்கே செட் பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதே மாதிரி மற்ற ஃப்ரீலான்சரோட அக்கௌண்ட்டை, அதாவது அவங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டர், பிளாகர், டெக்னிக்கல் ரைட்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே இவங்க எதில் ஸ்கில்ஸோடு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தெரியும். கீழே ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிளாக இவங்களை பற்றி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுது இல்லைங்களா? அதே மாதிரி இன்னொரு ப்ரொஃபைல் பாருங்கள். இந்த டேரியஸ் அப்படிங்கிறவர் சீனியர் ரபி ஆன் ரெயில்ஸ் டெவலப்பர். ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு பிஹெச்பிலையோ அல்லது .NETலையோ நீங்கள் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஸோ அது சம்மந்தமாக இதில் ஜாப்ஸ் எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து சீனியர் .NET டெவலப்பர் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இன் .NET டெவலப்பர் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கலாம், தெரியுது இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி மற்ற ஃப்ரீலான்சரோட ப்ரொஃபைலை பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது நான் இங்கே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நான் இங்கே எக்ஸ்பர்ட் இன் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் SEO, அதாவது இந்த சர்ச் என்ஜின்ஸில் வெப்சைட்ஸை டாப் ரேங்கிங்கில் கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் SEOன்னு சொல்லுவாங்க. ஸோ SEO வீடியோஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் இங்கே இந்த SEO சம்மந்தமான ஒரு டைட்டில் க்ரியேட் பண்ணுறதுக்காக அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த டெமோ அக்கௌண்ட் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே எக்ஸ்பர்ட் இன் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா சோசியல் மீடியாலையும் SEOலையும் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டைட்டிலில் பார்த்தாலே நான் வந்து எந்த மாதிரி ஜாப்ஸ் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டில் வைக்கிறது மூலமாக ஈஸியாக நம்மளை ஹையர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, தெரியலைங்களா? ஸோ அதே மாதிரி ஓவர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இந்த ப்ரொஃபஷனல் டைட்டில் அப்படிங்கிறதுல நம்ம சிம்பிளாக ஒரு லைனில் தான் சொல்ல முடியும். இந்த ஓவர்வியூ அப்படிங்கிறதுல நம்மளை பற்றின சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் 4 or 5 lines அல்லது ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அது எப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.